ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு தமிழ் பிளேஸ். லாஸ்ட் எபிசோடில் பிளாக்லிப் 13 விக் அவரை பீட் பண்ணோம். அவரோட கார் டொயோட்டோ சூப்ரா அதையும் நம்ம எடுத்துட்டோம். அந்த எபிசோட் பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம எபிசோட் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் எபிசோட கண்டினியூஷன். பிளாக் லிஸ்ட் நம்பர் 12 ஈஸி அவங்க பீட் பண்றதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு எபிசோட் நம்ம பார்க்க போறோம். வாங்க கேம்குள்ள போலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு சூப்ரா வச்சுதாங்க ரேஸ் பண்ண போறோம். சூப்ரா கார் ஓகேங்க, கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாங்களா? லைட்டா பெர்ஃபார்மன்ஸா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. கார் ஓகே, நல்லா தான் இருக்கு ஓட்டுறதுக்கு. பார்ட்ஸ்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணாங்க, பெர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் பண்ணாங்க. கார் நல்லா தான் இருக்கு. இன்ஜின் என்ன போட்டிருக்கான்? டிரான்ஸ்மிஷன் ஓகே, இது போட்டுடலாங்களா? 12,200 ரூபாயா? இது லாஸ்ட் போடலாம். கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கு. இது லாக்ல இருக்கு, இது போட்டுடலாம். சஸ்பென்ஷன் கண்டிப்பாக வேணும். நைட் ட்ரெஸ் ஆல்ரெடி இருக்குங்க, அதனால வேண்டாம். ஓகே, டயரு ஆல்ரெடி போட்டிருக்கோம், அந்த லாக்ல இருக்கு, போட முடியாது. பிரேக்கு ஓகே, பிரேக் போட்டுக்கலாம். மழை பிரேக்காகவே போடுவோமே. கொஞ்சம் ஹேண்ட்லிங் பவர் நல்லா இருக்கு, போட்டுக்கலாம். 5,200 தானே. டர்போ ஓகே, டர்போ அன்லாக் ஆயிருக்குங்க. 5,200 போட்டுக்கலாம். எதுனா இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாங்க. இன்னொன்று ஒரு டிரான்ஸ்மிஷன் மட்டும் நம்ம போடாமல் போட்டுருந்தோமா, அதுவும் நல்லதாகவே போட்டுடலாங்க. ஏன்னா இந்த பிளாக் லிஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம இந்த காரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதனால ஃபுல்லாகவே போட்டுடலாம். ஓகே டன், செக் அவுட் பண்ணிடலாம். 26,400 ரூபாயா? ஓகே சூப்பர். நம்ம கார் வந்து பீஸ்ட் மோடுக்கு மாற்றியாச்சு. ஆல்ரெடி நல்லா தான் இருந்தது. இப்போ டைரெக்டாக நம்ம ரேஸ்க்கு போயிடலாங்க. பிளாக் லிஸ்ட் ஈஸியை பீட் பண்ணோம். நம்ம 4 ரேஸ் வின் பண்ணோம், 3 மைல் ஸ்டோன் கம்ப்ளீட் பண்ணோம். பவுண்டி பார்த்தீங்கன்னா 1,80,000 வேணுங்க. நம்ம 1,10,000 பவுண்டி வச்சிருக்கோம். சரி ஓகே, நம்ம ரேஸ்க்குள்ள போயிடலாம். சர்க்கியூட்டு ஓகே தெரியும் நமக்கு, டோல் பூத் தெரியும். ஓகே, ஸ்ப்ரிண்ட் தெரியும், ஸ்பீடும் தெரியும். இது என்னங்க? ட்ராக் ஓகே, இது இந்த கியர் ஷிஃப்ட் பண்ணி ஓட்டுற அந்த ரேஸுங்க. அது புதுசாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரேஸ் நம்ம போடுவோங்க. ஐயோ, எனக்கு அந்த பட்டன் என்னன்னு தெரியலீங்களே பண்ணுறது. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. என்ன செட் பண்ணியிருந்த பட்டன் ஞாபகம் இல்லையா? ஓகே, இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஐ திங்க் எஃப் வச்சுருந்தோன்னு நினைக்கிறேன். ஓகே, ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, ஃபஸ்ட்டு ரேஸு. ஓகே ஓகே, பெர்ஃபெக்ட் ஷிஃப்ட்டு. ஓகே, இது ஆக்சுவலாக நம்ம கண்ட்ரோல் வந்து அது 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 மாதிரி போயிட்டே இருக்குங்க. நம்ம திருப்புற மாதிரியே வராது. இப்போ வரைக்கும் இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடிக்கிறது நம்ம திருப்பவே முடியாதுங்க. லைட்டாக டர்ன் பண்ணாலும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ட்ரோல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்க, முடிஞ்சிருச்சு. சூப்பர், வின் பண்ணிட்டோம். கரெக்டாக கியர் போட்டு நம்ம ஓட்டுற மாதிரி இருக்கும். இந்த ரேஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஓட்டணும். ஓகே டன், சூப்பர். ஃபர்ஸ்ட் ரேஸ் வின் பண்ணிட்டோம். செகண்ட் ரேஸ் டேரெக்டாக நம்ம ஜம்ப் டு சேஃப் ஹவுஸ் போயிடலாங்க. ஜம்ப் டு சேஃப் ஹவுஸ் ஓகே. நெக்ஸ்ட் ரேஸ் சர்க்கியூட் முடிச்சிடலாங்களா? ஏன்னா அது எத்தனை லேப் வரும்? இருங்க, போலீஸ் மினிமம் தடவை காப் ப்ராபபிலிட்டி மினிமம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பவுண்டி வந்து லாஸ்ட்டில் வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு ரேஸை டக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பவுண்டியை வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் ரேஸ் வந்திருக்கோம். நம்ம ஸ்டார்டிங்கில் பூஸ்டை போட்டு மாறி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 லேப், ஆமாம் 2 லேப் இருக்குது இதில். ஓகே சூப்பர், எனக்கு பெரிய ரோட தான், ஹேண்ட் பிரேக்லாம் தேவையில்லை. ஸ்டார்டிங்கே நல்ல லீட் எடுத்து வச்சிடணுங்க. ஏதாவது ஒரு இதை இடிச்சோன்னாலும் எப்படி போகாம பாருங்க.
வரானுங்க எனக்குன்னு. ஓகே, இப்போதைக்கு நல்ல பொசிஷன்ல சூப்பரா லீட் எடுத்திருக்கோம். செமையா ட்ரிஃப்ட் ஆகுதானா காரு. வேற லெவல். ஒருத்தன் நின்று போறான், வந்துட்டாங்க. அதில் கொஞ்சம் இடிச்சிட்டேன், கொஞ்சம் ஓவர் ஸ்பீடாக போயிடுச்சு காரு, கண்ட்ரோல் பண்ண முடியல. உள்ளே போயிடாத, உள்ளே மட்டும் போயிடாத. பெட்ரோல் நானும் நைட்ரஸை வச்சு என்னமோ பண்றேன். கரெக்டான இடத்துல நைட்ரஸ் யூஸ் பண்ணோம். ஆனால் ரேஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு இந்த ரேஸ். பாருங்க, முந்தவே முடியல பாருங்க. ஐயோ, எல்லா மரத்தையும் பிடிக்கிட்டு போயிடுறேனே. ஐயோ, போச்சு, நைட்ரஸ் போயிடுச்சு. இந்த இதுல கொஞ்சம் ஏறுறது எப்படி ஏறுது? கொஞ்சம் நைட்ரஸ் இல்லை, நைட்ரஸ் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். முந்திரா 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 விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் சூப்பர். நைட்ரஸ் நல்லா ஏற்றிக்கலாங்க, லாஸ்ட்டில் தேவைப்படும் நைட்ரஸ். அந்த இடம் ரொம்ப ஏறுற மாதிரி இருக்கு, அதனால நைட்ரஸ் இந்த இடத்துக்குலாம் தேவைப்படாது. இதெல்லாம் கொஞ்சம் இப்படி இறங்குற மாதிரி இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடாக தான் போகுது காரு. ஸோ அந்த ஏறுற மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும் நைட்ரஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏய், வழியா ஓடுறான் எல்லோ டாக்ஸி. ஐயோ, வேற லெவல் போங்க, செம்மையா ட்ரிஃப்ட் ஆகுது காரு. ஆசம். இதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு அந்த பெட்ரோல் பங்க் ஏரியா தானே இது. ரொம்ப இடிப்பேன், போனதில் ரொம்ப இடித்தேன். சூப்பர் 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 சூப்பர், செம்மையாக டர்ன் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர். அவ்வளோதான். அப்பா டாக்ஸி, டேய் இதெல்லாம் முடிச்சு விட்டுருப்பாங்க. இதில் தானே அந்த கொஞ்சம் ஏறுற மாதிரி வரும். நைட்ரஸ் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன், யூஸ் பண்ண மாட்டேன். இந்த இடம் தாங்க கரெக்டு, சூப்பர். அந்த ட்ரைனிங்கில் தான். இதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு லைட்டாக நைட்ரஸ் வச்சுட்டு இதில் தாங்க நைட்ரஸ் வேணும். சூப்பருங்க, செம்ம. ஓகே, இப்போ அடிச்சு விட்றலாம் நல்லா. அவ்வளோதான், இனிமேல் அவனுங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சிருவோமா? அடிக்கிறதுக்குள்ள ஸ்விஃப்ட் எடுத்துட்டாங்க. சூப்பர், 3000 ரூபா கேஷ் ப்ரைஸு. இப்போ ட்ரிஃப்ட் ஆகுது பாருங்க. ஓகே சார், இன்னொரு கால் பண்ணுறான். அவங்க எல்லாம் பேச முடியாது. சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் ரேஸ் போயிடலாமா? டேரெக்டாக செக் பண்ணிடலாம். ரேஸ் ஈவெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ரேஸ் பண்ணலாம்? ஸ்பீட் ட்ராக் முடிச்சிடலாம், அதான் சிம்பிளாக இருக்குது. ஓகே, ஸ்பீட் ட்ராப்னா நமக்கு தெரியும், ஆல்ரெடி லாஸ்ட் எபிசோட்லேயே ப்ளே பண்ணியிருப்போம். ஸ்பீட் ட்ராப் மேப் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே ப்ளே பண்ணியிருக்கோம் கைஸ். அது அந்த ஆரஞ்சு கலரில் மேப்பில் தெரிஞ்சுருக்கோம், வைஃபை ஸ்கூல் மாதிரி. அதுக்கிட்ட வரும்போது நம்ம கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போய்க்கணும். அதான் நம்மளோட ஸ்பீடை வந்து ட்ராக் பண்ணோம். யார் வந்து ஹை ஸ்பீடு போயிருக்கிறாங்க கடைசியாக வரும்போது அவங்க வந்து வின்னர். பெரிய டொண்டா, பரவாயில்ல, அது எப்படி அடுத்த ஸ்பீட் ட்ராப்பை காணவே இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்கா. இதுக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருப்போம். கார் ஆனால் செம்மையாக ட்ரிஃப்ட் ஆகுதுங்க, வேற லெவல் ட்ரிஃப்ட். சூப்பர் 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 சூப்பர். ஏய், நல்லா ஓட்டு தான் அங்கே இருக்கேன், எங்கேயும் இடிக்காம தான் ஓட்டுறேன். அவன் பாருங்க அதுக்கு மேலே ஓட்டுறான், பயங்கரமான இருக்கானே. போச்சு போச்சு, திருப்பலை திருப்பலை, தப்பு பண்ணிட்டேன். ஜெயிச்சு எக்கடா திரும்புறாடே, இங்கே திரும்புடா. சூப்பர், வேற லெவல் பண்றோம். சூப்பர். ஏன் இப்படி இடிக்குது? இடிச்சா அப்படியே நின்றுதுங்க. டேர்னிங் வேற லெவல்ல இருக்கு, ஒவ்வொரு டேர்னிங்கும்
நான் ஃபர்ஸ்ட் இருக்கேன்னா பரவாயில்லையே, கேவலமா ஓட்டியும் ஃபர்ஸ்ட் இருக்கேன்னா என்டர்டெய்னிங்கா. இது முடிஞ்சு ஸ்பீட் ட்ராப் வருதா? சூப்பர். ஐயோ கார் கவுந்துருச்சு. ஐயோ ஸ்பீட் ட்ராப் வருது. கார் வேற கவுந்துருச்சு. அழுத்தி பிடிச்சிட வேண்டியதான், வர வழி இல்லை. ப்ரோ நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கேன்னா சீக்கிரம் போய் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தல ஒன்று வருது. இது ட்ரிஃப்ட் ஓவர் ஆகுறதும் கொஞ்சம் பிரச்சனை தான் போல இருக்குங்க. இது ஷார்ட் கட் இருக்குங்க, இதை எடுத்துக்கலாங்க. போறாம தள்ளிட்டு மரத்தை மட்டும் இடிக்காத, மரத்தை மட்டும் இடிக்காதா, மரத்தை மட்டும் இடிக்காத. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கா ரோடு. இது ஃபர்ஸ்ட் இருக்கடா, முடிச்சிடறா. எப்போ வைக்க குறைஞ்சிட்டே வருது. போடு முடிச்சிரு. முடிச்சிட்டேன். சூப்பர். ஆனா ஒர்ஸ்ட் டிரைவிங். போடா பச்சடப்பா போயிட்டான். அவருடைய ஸ்பீட் ட்ராப்புங்கிறனால ஜெயிச்சிட்டாங்க. ஓகே நெக்ஸ்ட் ரேஸுக்கு போயிடலாம். கார் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல, ஒரு மாதிரி இருக்கு. ஓகே 12 லாஸ்ட் வரலாங்க, ஸ்ப்ரிண்ட் முடிச்சிடலாம். ஐயோ போலீஸ் வந்து மேக்ஸிமமா மினிமமா பார்க்கலையே, ப்ராப்பராக போட்டீங்க செக் பண்ணல. ஓகே ஓகேங்க, இது நம்ம ஸ்ப்ரிண்ட் எடுத்தது 100% கம்ப்ளீஷன் பண்ணணும். ஓப்பனிங்லாம் நல்லா தான் நான் போகிறேன், ஃபினிஷிங் சரியில்லையாடா. ஸ்பீடு கம்மியாகவே டேர்ன் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் புஷ் கொடுத்துக்கலாம். ஜெய் இதுக்காக வரானே தெரிய மாட்டேங்குது. ஒருத்த என் பக்கத்துலேயே வரான், பாதி கூட சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. ஏதாவது ஷார்ட் கட் வருதான்னு பார்த்துக்கணுங்க. திடீர்னு வரும். டேர்னிங் பெருசாக இருக்கு. ஓகே ரிட்டர்னிங் வருது. இப்படி ஓட்டோன்னா அவன் ஈஸியாக பீட் பண்ணிட்டு போயிடுவான். செம்ம ட்ரைனிங் வருதுங்க, ரொம்ப பெரிய ட்ரைனிங்காக இருக்குது வர வர. இது ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி ரூட் இருக்கு. ஷார்ட்கட் மாதிரி இல்லை, ஷார்ட்கட்டே தான், ஆனால் கொஞ்சம் கஷ்டமான ஷார்ட்கட்டாக இருக்கு. ஓகே என் பக்கத்துலேயே ஒருத்தவன்ட்டான். முடிஞ்சிட்டாங்க 44%. ஆப்போசிட்டில் கார் போச்சுன்னா நைட்டில் நான் ஷோ பண்ணாமே போகிறான். ஏய் என்னடா ஷோ பண்ணாமல் போகிற? சரியான ட்ரைனிங் போகுது. அப்படிதான் எல்லாத்தையும் இடிச்சுட்டு போடான், ஸ்லோ ஆயிடுவான். நான் அப்படி உனக்கு பீட் பண்ணிடுவேன். நானும் இடிச்சுட்டு போகிறாங்க. ரோடு ஓகே. இடிக்காம போடா, இடிக்காம ஷார்ட் கட் ஒன்று விட்டுட்டேன். பரவாயில்ல, ரொம்ப நேரவான ஷார்ட் கட்டாக இருக்கு, அதுக்கு இதுவே பெட்டர்னு நினைக்கிறேன். இந்த நல்ல டைமிங், இது இவ்வளோ கேவலமாக திரும்புகிறேன். ஸ்பீடு கம்மியாகுது. ஓகே முடிஞ்சிருச்சா 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஐயோ ஒருத்த மட்டும் கூடவே வரானே. ஐயோ இடிக்காம ஓட்டுறான் ஒருத்தன் கூடவே வந்துட்டான்டா. ஐயோ இடிச்சிட்டு ஓட்டுறானே. சூப்பர் முடிச்சாச்சுங்க. 3000 கேஸ் பண்ணியாச்சு. ஓகே நீயா ஓட்டுறேன் அப்புறம் பேசுகிறேன், நான் ரேசிங் மோடில் இருக்கிறேன். ஓகே கரெக்டாக ஜம்ப் டு சேஃப் ஹவுஸ். நெக்ஸ்ட் ரேஸ் ஓகே ஸ்ப்ரிண்ட்னு ஒன்று இருக்குது, அதையும் போலீஸ் ப்ராபர்ட்டி பெயின் கொடுத்துருக்காங்களே, நான் யோசிக்கிறேன். லாஸ்ட் ஸ்ப்ரிண்ட்டை முடிச்சுக்கலாமா? ஆமாங்க, இதுலேயும் கைட் தானே கொடுத்துருக்காங்க. ஓகே ஒரு டோல் கிட்ட முடிச்சுக்கலாம். போ மவுண்டி நம்ம லாஸ்ட்ல கம்ப்ளீட் பண்ணாங்க. ஓகே இப்போ நம்ம டோல் பூத்து, இதில் 4 டோல் பூத்துங்க. இதுக்கு நம்ம பார்த்தது எல்லாமே 3 தான் வந்துருச்சு. 4 ஷார்ட் கட்ஸ். ஓகே நைஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
யூஸ் பண்ண விடாத மாதிரி ஒருத்தன் வந்துட்டான் கொடுக்க. பரவாயில்ல, பெரிய ஷார்ட்கட் இல்லை, லைட்டா. ஐயோ என்ன இப்படி தானே ஆகுது? ஐயாஸ் என்னடா போட்டு வச்சிருக்கீங்க? ஷார்ட்கட் தான் பயங்கரமா இருக்குங்க. ஒரு டோல் பத்தி முடிஞ்சிருச்சா? எங்க போறானே தெரியல, எங்கேயோ உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிறேன். 47 நிமிஷமா 47 செகண்ட். எங்கடா வரேன்? எப்படி போக வேண்டியதுனடா? ஆமா, வீட்டில் தான் வரான் சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா அவன் இந்த பக்கம் திருப்பிட்டான். ஐயோ ஃபுல்லாக டாக்ஸி வரான். ஓகே, நெக்ஸ்ட் கொஞ்சம் ரோடெலாம் கொஞ்சம் ஏறி போகிற மாதிரியே இருக்குங்க. அதனால் அவன் வண்டி இழுக்க மாட்டேங்குது. பூஸ்ட் அடிச்சு தான் போக வேண்டியது. டஃப்பாக இருக்கானா இந்த பிளாக் லிஸ்டோட ரேசஸ் எல்லாமே? கொஞ்சம் இல்லை, ஒரே டஃப்பாக தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டோல் பூத் வந்துருச்சு. ஒரு 11 செகண்ட் பாடி முடிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 50 செகண்ட்ஸ் தான் போட்டுருப்பாங்க. ஆமாம், இங்கே தாங்க இருக்கு. பூஸ்ட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறேன், லாஸ்ட்டாக தேவைப்படும். ஓகே சூப்பர். லாஸ்ட் ஒன் இது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு மேலே போகுது. முடிச்சிடலாம். இவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக முடிச்சிடலாம். சீரி காஞ்சிக்கிட்டு போகுது. இந்த வண்டிக்கு ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணக்கூடாது போல, ரொம்ப ட்ரிஃப்ட் ஆகுது. பூஸ்ட் எல்லாமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டேன். முடியாதீங்கடா. ஓகே சூப்பருங்க, முடிச்சாச்சு. 20 செகண்ட் இருக்கு, ஈஸியாக முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர் ஷாட். ஓகே, அடுத்த ரேஸ் ஸ்ப்ரிண்ட் முடிச்சிடலாமா? ரேஸ் ஈவெண்ட்ஸ் 4 ரேஸ் மேலே வின் பண்ணியாச்சு. ஸ்ப்ரிண்ட்டை முடிச்சிடலாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் டோல் பூத் முடிச்சிடலாம். ரெண்டுலேயுமே மேக்ஸிமம் தான் கொடுத்துருக்காங்க ப்ராபபிலிட்டி. ஸோ இதில் கண்டிப்பாக போலீஸ் வருவாங்க. ஓகே, 100% கம்ப்ளீஷன் மோடு. நம்ம கூட ஒரு 3 குட்டி சட்டான்ஸ் வருவானுங்க. அவங்க கொஞ்சம் டஃப் கொடுக்குறானுங்க. ஆனால் பிளாக் லிஸ்ட்டை விட இந்த ரேசர்ஸ் தாங்க ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க. நம்ம போன எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட்லாம் ஈஸியாக வின் பண்ணிட்டோம். இந்த ரேஸுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணோம். லாஸ்ட் எபிசோடு வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எத்தனை டைம் வேணாலும் இந்த கேம்லாம் போரே அடிக்காது போடுது. நான் ஒரு டைம் தான் விளாண்டுருக்கேன், சின்ன வயசில் விளாண்டது. இப்போ விளாடவும் வேற லெவலில் இருக்குது. கண்ட்ரோல் இருந்து எல்லாமே மாஸ்டாக கொடுத்துருக்காங்க. போலீஸ் வந்துட்டாங்க. ஹைவே 99ல ரேஷ் டிரைவிங் சொல்லி ஏதோ சொல்கிறா. வந்துடுவானுங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவானுங்க. சும்மா பறந்துக்கிட்டு இருக்குது. 150 கிட்ட போகுது. சூப்பர் சூப்பர். அவங்க பக்கத்தில் வந்துட்டானுங்க, நல்ல லீட் எடுத்துருந்தேன், ஸ்பீடாக வந்துட்டு இருக்கானுங்க. போலீஸ் வந்துட்டாங்க, அடிச்சு தூக்கிடுவோமா? போயிட்டு இருக்காங்க. சூப்பர். அவர் வந்து சப்பிட்டாங்க பின்னாடி. சரி வழியை விட்றா, நான் ரேஸை முடிச்சு நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக வருவேன்னு எனக்கு தெரியும். பின்னாடி இன்னொரு போலீஸ் வராங்க. ஓகே சூப்பர். இந்த ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் செம்மையான ஒரு சேஸ் இருக்கு. மொத்தமாக வந்துட்டானுங்க. ஒரு ஷார்ட்கட் கரெக்டாக யூஸ் பண்ணிடுவோம். சூப்பர். பூஸ்டை போட்டு ஸ்டடி பண்ணிடு. சூப்பர், அவ்வளோதான். ஐயோ புல்ல போகாத உடைக்குது.
ரேசர்ஸை விட இவனுங்க பண்ற அளவுக்கு போற அவங்க சூப்பரா ஓட்டுவானுங்க. நம்மளை விட போலீஸ் வேற லெவலில் ஓட்டுவானுங்க. நம்ம என்னதான் ரேசரா இருந்தாலும் போலீஸ்காரன் நம்மளை விட ஸ்பீடா போகும். எல்லா ரேஸையும் வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். ஓகே, ரேஸ் முடிஞ்சிருச்சா? அப்படியே போகுது. சூப்பர் தான், முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நைஸ். பிச்சிச்சோ போச்சு. முடிஞ்ச உடனே இப்போ பாருங்க, ஓப்பன் பண்ண உடனே டமார்னு ஒரு அடி. ஏய், என்ன மூவ் ஆக மாட்டேங்குது? ஏய், மூவே ஆகல. ஏன் அப்படி மூவே ஆகல? இதுல அப்பா கொஞ்சம் தான் முடிச்சு விட்டுருப்பாங்க. அவனுங்களே சண்டை போட்டு சாவுறாங்க. ஏய், லேசர் பாய் என் கூட வந்துட்டு இருக்கான். ஐயோ, பெரிய லாரி. ஆமா, ஜஸ்ட் மிஸ். அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கணும். இப்படியே போனா எவிட் ஆயிரும். எங்க எவிட் ஆக விட மாட்டாங்க. இந்த பக்கம் போயிட்டான், அவன் இந்த பக்கம் போயிடும். நிறைய போலீஸ் வந்துட்டானுங்க. வேற லெவல்ல இருக்குது. முன்னாடி ஒருத்தன் போயிட்டு இருக்கான். ஆல்ரெடி புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கோம் 160+. பின்னாடி 2 பேர் வரானுங்க. எவ்வளோ ஆயிடுவோமோ போற போக்க பார்த்தா. வரட்டும் நம்ம பவுண்டியும் கம்ப்ளீட் பண்ணி விட்டுடலாம். கையோட முடிச்சு விட்டுலாம் பவுண்டியை. இந்த பழைய படத்துலலாம் இப்படி தான் ஓட்டுவானுங்க. போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது இப்படி வண்டி வளைச்சு ஓட்டு போவாங்க. இல்லை, ஒரு இது இருக்கு ட்ராப்பு, அதில் இடிச்சு விட்டோன்னா விழுந்துருவான். ஒரு போலீஸ் வரட்டும், பவுண்டி இதில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடும். நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினச்சாலும் அவன் விட மாட்டான் போல இருக்கே. சரி விடுங்க, ஒரு ரேஸ் இருக்குல்ல, அந்த ரேஸை பார்த்துக்கலாம். ஓகே, கூல் டவுன் ஆகட்டும். கேட்குது வரானுங்களா? கூல் டவுன் ஆயிரும். ஓகே டன். எவ்வளோ பவுண்டி வந்துருக்கு பார்க்கலாம். 1300 கம்மியாக தான் வந்திருக்கும். 1350. 20,000 வந்துருச்சா? பரவாயில்லையே. 30,000. வாவ், இதுல 34,350. பெருசாக போலீஸ் ஒன்று அடிச்சு உடைக்கலையே. ஓகே, வாட் எவர், நமக்கு அது நல்லது தான். என்ன பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு ரேஸ் மட்டும் மிச்சம் வச்சுருக்கோம். அதையும் பின்பற்றி விட்டுருலாம். பிளாக் லிஸ்ட்டு ரேஸ் யூன்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா டோல் பூத்து, இதுலேயும் போலீஸ் ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வருவானுங்க. அதில் நம்ம பவுண்டியை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்பவும் பார்த்தீங்கன்னா 4 டோல் கொடுத்தாங்க. இந்த பிளாக் லிஸ்ட்டோட 2 டோல் பூத் ரேஸுமே பார்த்தீங்கன்னா 4 டோல் பூத் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே நம்ம 3 தான் முடிச்சிருக்கோம், 4 இருக்குது. போக போக லென்த்து கூட்டிகிட்டே போவானுங்க போல இருக்கு. இது கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கு நினைக்கிறேன். 10 செகண்ட் தானே கொடுத்துருக்காங்க. ஆயிடுச்சுடாங்க. சூப்பர். லிசா காரை வாங்கி அவனுக்கு இசா கார் செம்மையா இருந்துச்சு. மாஸ்டா. ஓகே சூப்பர். 13 செகண்ட் போலீஸ்கார பேசுறா வந்துருவான். இங்க இருந்துடா பிடிக்கிறீங்க ரேஸ் ஓட்டுறத கண்டுபிடிச்ச எப்பயாச்சும் வந்துடுறாங்க. டூ 2005 பாருங்க, வேற லெவல்ல எடுத்துக்கானுங்க கேம். ரூட் எங்க போய் தெரியல. போலீஸ் கரெக்டாக திரும்பிட்டாங்க. அடிச்சு தள்ளிடலாம் நினச்சேன். டோல் பற்றி பேசுனேன். நேராக தான் போட்ட ரோடு. 2வது போலீஸு
ரெண்டு டோல் பூத் தானே இருக்கு, முடிச்சுக்கிறான்டா. அப்புறம் உங்க கூட வந்து சண்டை போடுற மாதிரி. ஆக்சுவலாக இந்த மேப் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சூப்பர். லாஸ்ட் ஒரு மேப் தான் இருக்கு. இல்லைங்க, ஒரு நிமிஷமா கொஞ்சம் பெரிய இடம் முடிக்கு. பறக்குது காரு. பெரிய தனியாக இருக்கு. ஐயோ, ரூட் எங்க போகுதுன்னே தெரியல. எங்கேயோ போய் எங்கேயோ வருது. என்ன எடுத்து வச்சிருக்கானுங்களே. போஸ்ட் அடிச்சிருவாங்க. ஓகே, ஒரு போலீஸ். திரும்ப மாட்டேங்குது. ஓகே, வந்துட்டோம். 15 செகண்ட் இருக்குல்ல, முடிச்சாச்சுங்க. போய் உடச்சிருவோமா? சூப்பர். அப்படி ஃபயர் பறக்குதா? இந்த ஷார்ட்கட்டில் போகும். ஷார்ட்கட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு சப்னு சொல்லிக்கலாம். ஆமாம். மெயின் ரோடு வெளியே போனோமே. இங்கே போனோம்னா எங்கடா போனீங்க? எவிடா வரேன்டா. ஓகே, மைல்ஸ்டோன் அப்படி கவர் பண்ணிடுவோம். வந்துட்டாங்க. இப்படி சரியான ஐடியா நான் உனக்கு பயப்படுறாங்க. இங்கே இந்த வந்துட்டான் அதுக்குள்ள. ஃப்ரோசன் பீச். இது நம்ம மேப்புக்கு போகிறது ரூட் எங்கே பாருங்க. அந்த பழைய மேப்பு இது புது மேப்பாக இருக்குங்க. ஏதோ ஒன்றும் அன்லாக் ஆகிருக்கு இந்த மேப்பு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஓட்டுறது. செம்ம ஷாட்டு, செத்துட்டான். ஒரே அடி தான், செத்தே போயிட்டான். இங்கே ஒன்று ஊற்றிட்டுருவோமா? வாங்கடா வை. இங்கே வந்தால் தான் நான் போவேன். சரியா மாட்டியா? வர 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 வர. அச்சிச்சு வீட்டில் இடிச்சனா? சூப்பர். ஒருத்த மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். இல்லை, 2 பேருமே போடுதா? சூப்பர். கூல் டவுன் இங்கே தாங்க, இங்கே பக்கத்தில் இருக்கு. எங்கேயும் மைல்ஸ்டோனை போய் முடிச்சிடலாம். இதுக்குள்ளேயா? எஸ், ஸ்பீடா கூல் டவுன் ரைடிங் ஸ்பீட் ஆகிடும். நைஸ். நிறைய போலீஸ்காரை உடைச்சேன், அதனால நல்லாவே வரும்னு நினைக்கிறேன். போன டைம் ஒரு போலீஸ்கார் கூட அடிக்கிறேன், அவ்வளோ பவுண்டி வந்துச்சு. இப்போ பாருங்க, கேவலமாக கொடுக்குறாங்க. எத்தனை போலீஸ்காரை உடைச்சேன். ஆனால் போங்கடா. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஜம்ப் டு சேஃபர்ஸ் போயிட்டு நம்ம மைல்ஸ்டோனை கம்ப்ளீட் பண்ணலாம். பவுண்டி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். பவுண்டி நான் கம்ப்ளீட் ஆகலைங்க, 34 தான் வந்திருக்கா. சூப்பர். ஓகே, டேரெக்டாக மைல்ஸ்டோன் போயிடலாம். மைல்ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா 1 ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிருக்கு எனக்கு தெரியாமல். ஓகே, இது 121 போனோமா? இது 2 ஈஸி தாங்க, டக்கு முடிச்சு விட்டுறலாம். 121 நைஸ். 121 போனோம். ஓகே, எங்கே இருக்குது? ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கா? சூப்பர். லைட்டாக போஸ்ட்டு போட்டு போனோம். 121 நம்ம டார்கெட்டு. வந்துருச்சு. ஃபுல் பூஸ்ட் அடிங்க. 121. எப்படி சூப்பர். அடுத்து நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன் போயிடலாம். டைரக்ட் ஜம்ப் டு சேஃபர்ஸ். பிளாக் லிஸ்ட் மைல்ஸ்டோன் ஆல்ரெடி 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இது எவ்வளோ ஸ்பீடுங்க? 114 தான். 114 140 கொடுப்பான்னு பார்த்தா 114 கொடுத்துருக்காங்க. ஒரு ஷார்ட் கட்டு. கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து திருப்பிட்டு போகணும். இதெல்லாம் இடிச்சிருவோம். அந்த இதில் தான் இருக்குது. 14 தானே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அவ்வளோதான். சூப்பர். மைல்ஸ்டோன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. போலீஸ் மட்டும் தான் இருக்குது, அதை முடிச்சுட்டா இசி கூட மேட்ச் போட்டுடலாம். ஜம்ப் டு சேஃபர்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மைல்ஸ்டோன் கம்ப்ளீட்டட். என்னடா ஆகுது? என்னடா ஆகிட்டு இருக்கு?
ஏதோ ஏதோ ஒரு பக்கு நினைக்கிறேன். ஏன் அப்படி ஆகுது? என்னாச்சு? ஓகே, இதில் ஒரு காப் இந்த ரோட் எடுத்துக்கலாங்க. இதுதான் கொஞ்சம் ஹைவேக்கு பக்கத்தில் இருக்கு, அதனால் இதை எடுத்துக்கலாம். வருவானுங்க கண்டிப்பாக போலீஸ்காரனுங்க. ஒன்று 30 எடுக்கணுங்க. இது நம்ம ஹைவேலே போகணும். போலீஸ் கேஸ் ஒன்றும் சூடு பிடிக்கலங்க. ஒரு 10-15 பேர் வந்தால் தான் நல்லா இருக்கும். வேணா 1-2 பேர் மட்டும் வந்துட்டு போக வருவானுங்க. ஹீட் லெவல் 5 வந்தால் ஏன்டா வரேங்கிற அளவுக்கு வருவானுங்க. ஹெலிகாப்டர்லாம் இன்னொருத்தாங்க. சூப்பர், பிச்சு தூக்கிடுவோமா? செட்டாங்க, வேற லெவலு, சரியான சாட்டு. இப்போதான் வந்தான், முடிச்சு விட்டாச்சு. பார்த்தீங்களா, பின்னாடி வந்து பயந்துட்டான். வா வா, ஒன்றும் செய்ய மாட்டேன், ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேன் ஒன்று. கமான் கமான் கமான், அடுத்த போலீஸ் வர்ற வரைக்கும் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏய் வாடா, நெக்ஸ்ட் போலீஸ் காரில் அடிச்சுட்டு உடச்சிட்டு போவோம். அதான் வருவோம். இப்போ வருவானுங்க, எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அனுப்புவாங்க, எப்படி அடிச்சு உடைப்பாங்க. பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கான், அவன் வந்துட்டு சொல்லிடுவேன். எல்லா வேலையும் பார்த்துட்டு போங்க. முன்னாடி போ, முன்னாடி போ. இருக்கிற கார் எல்லாத்தையும் அடிச்சு கூப்பிட்டு போவாங்க. இன்னொருத்த வந்துட்டான். ஓகே, மோஸ்ட் முடிச்சிட்டான். பெரிய போலீஸ் வந்துட்டாங்க. ஓகே, இதான் நமக்கு வேணும். இப்போதான் கொஞ்சம் ஆட்டம் சூடு பிடிக்குது. நம்ம இடிக்கிறது தான் போதும், இடிக்க வேணாம், இடிச்சா நம்ம மாட்டிக்குவோம். இந்த போலீஸ் எக்கச்சக்கமா வந்துட்டாங்க. ஓ மை காட், ஹீட் லெவல் 2 தானடா. உள்ள வரீங்க, ரைட்டா தட்டி விட்டு போயிடலாமா? திட்டோ என் மலையை வந்துருச்சு, தட்டி விட்டது. உன் மலையை வந்து சாகலை. ஓகே, போலீஸ்கார் ரீதர் வந்துட்டீங்க. அச்சா, இடிக்கிறீங்க. ஏய், இன்னும் பிரிச்சு நினைக்கிறேன், இடிச்சிட்டான் அவனே போயிட்டு. சூப்பர், ஒருத்தன் செத்துட்டான். என் ஸ்பீடு கீடு கொடுக்க முடியும், நான் பூஸ்டே கொடுக்காம தான் ஓட்டிட்டு இருக்கேன். இவன் கொடுத்த வரோம். பிச்சிச்சோ, பூஸ்டை போட்டு பறந்துடு. அப்படியே மறைப்பான் மாதிரி போயிட்டு முன்னாடி போயிடலாம். பெஸ்ட்டு. தட்டி விட்டுறலான்னு பார்த்தோம், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இடிச்சு ஓட்டாதடா, இடிச்சு ஓட்டாதடா, பிடிச்சிருவாங்க, நிறைய பேர் வரானுங்க. இவங்க வேற எத்தனை பேர் வரானுங்க? 4-5 பேர் வரானுங்க. இல்லைக்கு மைல் ஸ்டோன் கம்ப்ளீட்டு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
ஓகே, கூல் டவுன் ஆயிடலாங்களான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா செம போடு போட்டாச்சு. கூல் டவுன் ஆயிருமா? கூல் டவுன் பக்கத்தில் எதுவும் இல்லை. சாம அமைதியாக நிற்போமே, என்ன சொல்றது, மறைஞ்சு நிற்போம். மறைஞ்சு நின்றுக்கலாம். ஓகே, கூல் டவுன் கூடிய போகுது. 19,000 போயிடுச்சு. சூப்பருங்க, முடிஞ்சிருச்சு. வேற லெவல். 13,500, 19,000, 38,000. இதான் நமக்கு வேணும். சூப்பர். 57,000 அடிச்ச அடி எப்படி இல்லை இந்த மேட்ச்ல. சூப்பர் இசி. வந்துக்கிட்டே இருக்கேன், ரெடியா இருக்கு. கூப்பிட்டான், வந்துட்டேன் 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 வந்துட்டே இருக்கேன். ஓகேங்க, ஈஸி கூட மேட்ச் போலாம். சேலஞ்ச் கமான். ஓகே, நம்ம பார் வந்துருச்சு. ஈஸிக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யார் எங்க இருந்து வருது? பறந்துட்டு வரோம். போலீஸ் வரையா சூப்பர். என்ன பயங்கரமா வரலப்பா. வேற லெவல். ஆரம்பிக்கலாங்களா? ஆக்சுவலாக இது ஸ்ப்ரிண்ட்டுக்கு 100% கம்ப்ளீட் பண்ணுறது. முடிச்சு விட்ருவோம் ஈஸியை. ஈஸி கார் நம்ம கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். நல்லா இருக்கு அவர். ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ஸ் முடிக்க முடிக்க அவங்கவுங்க கார் அப்கிரேட் பண்ணி மற்ற வின் பண்ண வேண்டியதான். இது எல்லாமே மேலே ஆக்சுவலி குப்பத்தொட்டி என் கூடவே வருது. போறாளே முன்னாடி போறாளே. டொயோட்டாவா மாஸ்டாவா பார்த்துடலாம். சூப்பர், சாமி திரும்பிடுச்சு. இடத்துல ஒரு பெரிய டைம் இருக்கு. என்ன பிரேக் எடுக்காம திரும்பிட்டு போறான். எந்த பக்கமா ரூட்டு சூப்பர். ஊட்டி எங்க போகுதுன்னே தெரியுது. டேர்னிங் இப்படி இருக்குது. அச்சோ, ஜெயிச்சிடலாமா? டவுட்டு தானோ. சூப்பர், முடிச்சா சாவு. ஓவரா மாடி போகக்கூடாதுங்கிறது மறந்துட்டு போறா. ரூட்டிங் இயந்திரத்தா வராது. அது நின்றுவான்னு நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் நின்றுட்டாங்க பிரேக் அடிச்சு. இந்த ரூட்டே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எது ரோடு எது ஃபேக்ட்ரியே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கு. என்ன டேர்னிங் இப்படி இருக்குது. பக்கத்திலே வரான். கொஞ்ச தூரம் முடிச்சிரு. பூஸ்டா போடுறான். சூப்பருங்க, முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ரேஸ் சர்க்கியூட்டு. ஓகே, எத்தனை லேப்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ரெண்டாவது ரேஸு. இதையும் வின் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வீட்டுக்கு அனுப்பிடலாம். ஸ்டார்ட்டுக்கு சூப்பரான ஸ்டார்ட் இது. சுற்றி வந்துட்டாங்க, உள்ள வந்துட்டோம். சூப்பர். வேற ஏதாவது ஷார்ட்கட் வருதான்னு பார்த்துக்கணும். தான் போயிட்டு
ஷார்ட் கட்டு அவ்வளோதான் உள்ள இருந்தாச்சு. அவர் ஷார்ட் கட்டுக்குள்ளே வருவான்னு நினைக்கிறீங்க? இல்லை. சூப்பர். அவ்வளோதான் நீட்டாக ஓட்டிட்டேன் இப்போ வரைக்கும். இந்த மேலே ஏறும் போது அந்த கார் ரொம்ப கஷ்டப்படுது. அவன் கார் நல்லா ஏறும் நினைக்கிறேன். ஏன்னா மேப்ல வந்து எல்லா ரேஸுமே பார்த்தீங்கன்னா ஏறுற மாதிரி தான் இருக்கு. அப்படி வந்துக்கலாம். இதை டேர்ன் பண்ணாமல் அப்படி அதில் வந்துருந்தோம்னா சீக்கிரம் போயிருக்கலாம். வந்தாச்சு. ஆம்புலன்ஸ் அடிச்சிடாடா நல்ல இடத்துல தாங்க அவன் ஸ்பீடாக இருந்துடுறான். அந்த ஏறி வர்ற இடத்துல அவள் கார் பறந்துக்கிட்டு வருது. அந்த இடத்துல எப்படி எனக்கு ஹீரோவா பாருங்க, எப்படி அந்த இடத்துல வந்து ஓவர்டேக் பண்ணிடுவோம். சூப்பர். இப்போ ரெண்டாவது லேப்ல பிடிக்கணுமா? இந்த இடத்துல அவளை பிடிக்கவே முடியாது. இந்த ஷார்ட்கட்டில் இருக்குங்க. ஷார்ட்கட் எடுக்கல. நம்ம அந்த ஷார்ட்கட்டை வேணால் யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் அவள் பறந்துட்டு போயிட்டா. ஒன்றும் பண்ண முடியாது. சூப்பர். முன்னாடி எல்லாம் போயிட்டாங்க. கஷ்டம்தான் பிடிச்சிருக்கு. ஷார்ட்கட்டை ஏன்னா இப்படி யூஸ் பண்ணுறியடா. அதான் போயிட்டுருக்கா. கரெக்டாக அதில் சான்ஸ் கிடச்சிது. தப்பாக யூஸ் பண்ணிட்டேன். ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அதை யூஸ் பண்ணி இந்த முன்னாடி போனால் உண்டு. இல்லைன்னா இல்லை. இந்த இடத்துலலாம் மேட்டர் இல்லை. லாஸ்ட்டில் அந்த சர்க்யூட் மாதிரி வருமா, அதில் அவள் ஸ்பீடாக போயிடுவான். இல்லை ரொம்ப டைமிங் வேணும். அதுதான் மேட்ரு. ஷார்ட்கட் உள்ள போயிடு. அவ்வளோதான். இந்த இடத்துலலாம் நமக்கு ஸ்பீடே ஏறாது. ஆனால் அவங்களுக்கு ஸ்பீடு கார் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடாக வந்துருக்கு. ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போனாலும் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன். இருந்தாலும் கார் பறந்துட்டு வருது. இப்படி போயிடுறாங்க. நேர் ரோடு அது. அதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம ஸ்லோ பண்ண வேண்டியிருக்கும். நேராக போயிடலாம். இது ஒரு பின்னாடியே வந்துட்டு காலேஜ் ஸ்பீடாக. ஓ, இதுதான் தேவையா இருக்கும் ஸ்லோ மோஷன்லாம். இப்போ முந்திருவாங்க கண்டிப்பாக. அந்த வண்டி நம்ம இடத்துல ஏறாது. இந்த இடத்துல மட்டும் நம்மளை கரெக்டாக மீட் பண்ணிட்டேன்னா ஜெயிச்சுட்டேன்னா இருக்கும். இப்போ வரைக்கும் கொஞ்சம் இந்த டேர்னிங் நல்லா திருப்பிட்டேன். ஆக்சுவலாக இந்த டேர்னிங் தான் மேட்ரு. போச்சு, ஈஸியாக திரும்பிடுவா. உள்ள வரல. சூப்பருங்க. உள்ள வராம அப்படி போயிட்டா. இது நமக்கு ஒரு நல்ல சான்ஸு. இதை கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணிடணும். பண்ணிரு. வா, வின் பண்ணிட்டேன். 8000 ரூபா. அப்பா, ஈஸியாக வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சுங்க. சூப்பர். டஃப் கொடுத்தா செகண்ட் ரேஸ் நல்ல டஃப்புங்க. ஓகே, இப்போதான் பிளாக் லிஸ்ட் நம்பர் 12 நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. நம்ம தான் இனிமேல் பிளாக் லிஸ்ட் நம்பர் 12. ஓகே, கண்ணி கொடுத்துடலாம். 2 மார்க்கர்ஸ். இந்த கார் கண்டிப்பாக வேணுங்க. 1 2 3 என்ன எடுக்கலாம்? 1 2 3 சரி, 2 இதுக்கு நம்ம எடுக்கவே இல்லைல்ல. 1 டைம் எடுத்தேன். கேஷ் போனஸ் இருந்துச்சு கரெக்டா. கேஷ் இருந்துச்சு. ஸோ இதில் ரிவால்வ் வரவே இல்லை. எடுத்து பார்க்கலாம். சூப்பரு. சாப்பாடு எனக்கு அப்புறம் 3ஆவதா இருக்குமோ. அப்பா, கிடச்சிருச்சுங்க பிளாக் லிஸ்ட் ரிவியூல. செம கிடச்சிருச்சு ஒரு வழியா. கார் எடுத்தாச்சுங்க. நம்ம எல்லாரோட காரும் நம்ம எடுத்துட்டோம்ல. நெக்ஸ்ட் பிளாக் லிஸ்ட் 11.
என்ன பேரு? பிக்லு. ஏய் பிக்லு, என்ன காரணம்? மிட்சுபிஷி எக்லிப்ஸ். ஓகே, என்ன காரியம் மிட்சுபிஷில ஞாபகம் இல்லைங்களே. பிக்லு வர்றோம். ஏய் ரெண்டாடா. மிட்சுபிஷி. ஓ டைகர் கார். எங்க இப்பதான் எனக்கு ஞாபகம் வரும். இந்த காருக்கு ஞாபகம் இருக்குங்க எனக்கு. சூப்பர் சூப்பர், இந்த கார் ஞாபகம் இருக்கு. டைகர் படம் போட்டது. டைகர் பக்கம் ஞாபகம் வந்துருச்சு. நைஸ், பார்த்துக்கலாம். ஓகே மக்களே, இன்னைக்கு எபிசோட் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த கேம்ல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்எஃப்எஸ் கேம் ரொம்ப பிடிக்கும்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் போட போகிற எல்லா கேமே பார்த்தீங்கன்னா என்எஃப்எஸ் ரிலேட்டடாக தான் வரப்போகுது. இந்த கேம் பிளேயை நம்ம ஒரு ஃபுல் சீரீஸாகவே ப்ளே பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம்.